ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ட்ரை சட்னி பொடி, தேங்காய் சட்னி பொடி எப்படி பண்ணலாம், தேங்காய் சட்னி பொடி எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம், ஸ்லோ மீடியம் வச்சுக்கலாம். முதல்ல தேங்காவை வறுத்துக்கலாம், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா ரோஸ்ட் அந்த மாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வேற தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ கொட்டுக்கல்ல கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட அந்த பவுலுக்கே மாத்திக்கலாம், அந்த தேங்காயிலே மாத்திக்கலாம். ஜிஞ்சரை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், கார்லிக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம், 10 ட்ரை சில்லி போட்டுக்கலாம். இது கூடவே சீரகம் போட்டுக்கலாம். உப்பு கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஜாகரி போட்டுக்கலாம். நல்லா கலக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 தட்டும் ஆற வைக்கலாம். ஃப்ரை பண்ணதெல்லாம் இதுல போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊத்தாத கிரைண்ட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ணிடலாம். இது நல்லா கூல் ஆயிட்டா பெருக்கி ஒரு டைட்டான ஒரு பாக்ஸ்ல இல்லைன்னா பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மோர் தென் 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்புறம் 2 வீக்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா வெளியவே வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம கூல் ஆயிட்ட பெருக்கி பாட்டில்ல போட்டுடணும். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட்லி தோசைக்கு. இப்போ அம்மாங்க சப்போஸ் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, பசங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ